பாலிவுட் சினிமால ரொம்பவே ஃபேமஸா அந்த நடிகை தான் ஷில்பா ஷெட்டி. இவங்க ஹிந்தியில பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரோமியோ, குஷி இந்த மாதிரி படங்களையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமால ஷில்பா ஷெட்டி ஃபேமஸ் அப்படின்னாலும் அவரோட கணவர் ராஜ் குந்த்ரா பல சர்ச்சைகள்ல சிக்கி சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆபாச படம் தொடர்பான வழக்குல சில வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் அரெஸ்ட் பண்ணி பல மாசம் சிறையில வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டியும் அவரோட கணவர் ராஜ் குந்த்ராவும் சேர்த்து ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. அதாவது கடந்த 14ஆம் தேதி மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் இவங்க 2 பேத்து மேலேயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்படி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து 60 கோடி ரூபாயை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரோட கணவர் ராஜ் குந்த்ரா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அமௌண்ட் ரொம்ப பெருசு அப்படின்ற காரணத்தினால எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்க்கு புகார் மாற்றப்பட்டு போலீசார் இப்ப விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஷில்பா ஷெட்டியும் அவங்களோட கணவரும் அடிக்கடி ஃபாரினுக்கு போயிட்டு வருவாங்களாம். அதனால இந்த கேஸ் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபாரின் போய் தப்பிக்க கூடாது அப்படின்றக்காக எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வழக்குல இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கணவர் என்னதான் சர்ச்சையில சிக்கிட்டு இருந்தாலும் ஷில்பா ஷெட்டி எதுக்காக அவர் கூட சேர்ந்துட்டு இப்படி 60 கோடியை ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் அடிக்கடி இந்த மாதிரி கேஸ்ல சிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுலயும் நிறைய பேர் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வரத வழக்கமா வைக்கிற மாதிரி அடிக்கடி போலீசார்ட்ட மாட்டி சிறைக்கு போயிட்டு வராங்க. ரீசெண்டா கூட ரன்யா ராவ் அப்படின்ற நடிகை தங்க கடத்தல் வழக்குல சிக்கி போலீஸ்ல மாட்டியிருந்தாங்க. இப்போ ஷில்பா ஷெட்டி 60 கோடி ஏமாத்திருக்காங்க அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு பிரபலமான நடிகையா தானே இருந்தாங்க, அப்புறம் எதுக்காக இப்படி மோசடி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் இப்போ விசாரணைக்கு வந்திருக்கனால இதுக்கப்புறமா தான் விசாரிச்சு அவங்க 2 பேரும் எதுக்காக அந்த பிசினஸ் மேன் கிட்ட இருந்து 60 கோடி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இவங்க எதுக்காக அவங்கள ஏமாத்துனாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கு. ஸோ போலீசாரோட விசாரணையில தான் இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பற்றி ஷில்பா ஷெட்டி ஏதாச்சும் விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் ரசிகர்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.